الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد நாங்கள் தற்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது செய்யும் முறையை அறிவித்த ஹதீஸை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ஒரு தலையை தடவும் என்கிற அந்த ஃபர்லுக்கு கடமையை வந்து அடைந்துள்ளோம். அந்த ஹதீஸிலே சும்மா மஸஹ பிரஸிஹி அவருடைய தலையை தடாவினார்கள் என்று அந்த ஹதீஸிலே காணப்படுகிறது. இது குர்ஆனிலே காணப்பட்ட விடயம்தான். வம்ஸஹு பிருஊசிக்கும் உங்களுடைய தலையை நீங்கள் தடாவிக் கொள்ளுங்கள். அப்போ முந்தி வந்தவைகள் எல்லாம் கழுகுங்கள் என்று காணப்பட இதுகளிலே தலையை கழுகத்த வேண்டிய அவசியம் இல்லை. மசூ செய்து கொள்ளுங்கள், அதாவது தடவி கொள்ளுங்கள், தண்ணீரால் தடவி கொள்ளுங்கள் என்று இந்த ஆயத்திலே காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலும் காணப்படுகிறது. அப்போ இதிலே கருத்து வேற்றுமானவே கிடையாது. அதாவது தலையை மசூ செய்ய வேண்டும், தடவ வேண்டும் என்பதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் எந்த அளவு தலையை மசூ செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் அல் முஸனி, ஷாஃபி இமாமுடைய மாணவர், இவர்களுடைய கருத்து என்னவென்றால் தலை முழுவதையுமே மசூ செய்ய வேண்டும், தலை முழுவதையும் மசூ செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. அப்போ மஷ்ஹூரான கருத்தும்படி அப்போ இவங்களுக்கு போகிற ரிவாயத்துகளும் இருக்குது. மாலிக்குர்கள் மஷ்ஹூரியான் அஹ்மத் மஷ்ஹூரியான் அவங்க என்ன செய்யணும், எல்லா தலையை எல்லாத்தையுமே என்ன செய்யணும், கழுக வேணும். அதுக்கு ஆதாரமாக உள்ள ஹதீஸ் என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உது செய்கிற முறையை சொல்கிறாங்க. அது சொல்லும்போது சொல்கிறாங்க சும்ம மஸஹ பிரஸிஹி பியதைஹி, தனது இரண்டு கரங்களால் மசூ செய்தார்கள். ஃபஅக்பல பிஹிமா வஅத்பர, அப்படியோ முன்னுக்கு எடுத்து நெஞ்சார்கள், பிறகு பின்னுக்கு எடுத்தார்கள் அப்படின்னு அது விளங்கப்படுத்துகிறார். பத அபி முகத்தமி ராசிஹி, அந்த தலையின் முன்பகுதியை ஆரம்பித்து ஹத்தா தஹப பிஹிமா இலா கஃபாஹு, அப்படியோ புடரி மட்டுக்கும் போய் சும்ம ரத்தஹுமா இலல் மகான் அல்லதி பத மின்ஹு, ஆரம்பித்த இடத்திலேயே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார்கள். அப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வம்ஸஹு பிருஊசிக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆயத்தை அவர்கள் பயான் பண்ணும் பொழுது, அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த மசூ செய்வதை இப்படித்தான் நெஞ்சுகிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். எனவே தலை முழுவதும் மசூ செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகையின் தலையின் சிலதை மசூ செய்தால் போதுமானது என்று சொல்கிறார்கள். அவங்க சொல்ற வாதம் என்ன என்றால், இந்த ஆயத்தின் பிரகாரம் இந்த தலையை சிலதை மசூ செய்வதாகவும் விளங்க முடியும், தலையை எல்லாவற்றை மசூ செய்வதாகவும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஹதீஸிலே பார்க்கும் பொழுது தலை எல்லாத்தையும் மசூ செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ சுன்னாவில் இருக்குதாம், ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, சுன்னாவில் இருக்குதாம் தலையெல்லாம் மசூ செய்யணுன்றது கடமை இல்லை என்று சொல்லி அவங்க எந்த ஹதீஸை நாடுறாங்கள் என்று சொன்னால் முகீரத்து இப்னு ஷுஅபாவுடைய ஹதீஸ் முஸ்லிமில் வந்திருக்குது. அதில் வருகுது ஒமஸஹ பினாசியத்திஹி, நெற்றி முடியை தடாவினார்கள், பிறகு தலப்பாகைக்கு மேலே தடாவினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க நெஞ்சிக்கிறாங்க, தலப்பாக அணிஞ்சிருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி லேசாக என்ன தலப்பாகை விலக்கி அந்த முடியை நெற்றி முடியை என்ன செய்து விட்டது மசூ செய்து விட்டு பிறகு மிச்சத்தை என்ன செய்கிறார்கள், தலப்பாகலை செய்கிறார்கள். அப்போ இங்கே இமாம் ஷாஃபி அவர்கள் வாதிடுகிறார்கள். அப்போ எனவே அப்போ அந்த முற்றிலும் அந்த 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 நெற்றியின் அந்த முன்பகுதியை மசூ செய்வது போதும் என்றதுனால அப்போ எனவே முழுமையாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்கர் சொல்கிறார். இதற்கு ஜும்ஹூர் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்படி அல்ல, அதாவது அவங்க நெற்றியில் உள்ள முன்முடியை இணைந்து விட்டது மசூ செஞ்சு போட்டு நிறுத்தல்லையே, அந்த மிச்சது மற்ற தலைக்கு பதிலாக தலப்பாவிலே செய்கிறார்கள், மசூ செய்திருக்கிறார்கள்.
அப்ப அப்ப தலப்பாக அணிஞ்சதுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்யவில்லை, நெற்றி முடியை மட்டும் என்ன செய்யவில்லை. அப்படி ஏழுமாக இருந்து அணிஞ்சிப்பாங்க ரசூலுல்லாஹ் அவங்க, அதோட மட்டும் அணிஞ்சிப்பாங்க, பௌதுமாயை கொண்டு செய்திருப்பார்கள். அப்போ எனவே இதிலே இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் வாதிடுவது போன்று என்ன அந்த தலையின் சில பகுதியை கழுவினால் போதும் என்பதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. அதே போல் தான் எந்த ஹதீஸிலையும் ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சதாக கிடையாது, மசூ செய்ததாக கிடையாது. மசூ என்றால் ஒரு தலையின் ஒரு குஞ்சத்தை எடுத்து மசூ செய்ததாக கிடையாது. ஆனால் நடந்ததெல்லாம் இதுதான். என்ன செய்வார்கள், தலப்பா அணிந்திருந்தார்கள் என்றால் லேசாக முன்முடியிலே அப்படியோ மசூ செய்துவிட்டு மிச்சத்தை தலப்பாக செய்வார்கள். அதனால செய்தால் போதும் என்று இல்லை. ஆனால் ஷாஃபி மதப்புக்காரர்கள் இன்னொரு வாதத்தையும் சிலர்கள் முன்வைக்கிறார்கள். ஷாஃபி இமாம் சொன்னதாக, ஆனால் ஷாஃபி இமாமுடைய பேச்சிலே அது காணப்படவில்லை. ஷாஃபி இமாம் இதை பற்றி என்ற கிதாபிலே என்ன செய்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவருடைய பேச்சு நான் அந்த முதைக்கிராவிலே அந்த ஷரஹிலே கொண்டு வந்திருக்கிறேன். அதிலே அவர்கள் அல்பாவுலி தபோயிர் வம்சஹூ பி ரூசிக்கும் என்றால் வம்சஹூ பி பாதி ரூசிக்கும் என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை. அல்பாவுலி தபீத், அந்த பா என்கிறது என்ன செய்யும், சிலது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். மின் அத்தபீதியான்னு ஒன்று இருக்கு, மின்னுக்கு சிலது என்ற அர்த்தம் வரும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பாவுக்கு சிலது என்ற அர்த்தம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் ஷாஃபி மதப்புக்காரர்கள் சொல்கிறாங்க, ஷாஃபி இமாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி, இப்படி அல்பாங்கிறது வம்சஹூ பி ரூசிக்கும் என்றால் பிபாதி ரூசிக்கும் என்று சொல்கிறாங்க. அது அஹது ஐம்மத்தில் லுகாவுல ஆக பெரிய ஒரு இமாமாகிய இப்னு ஜின்னி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஷாஃபியாக்காராக்கள் தங்களுடைய இமாம் சொன்னதாக அல்பா உலி தபீத் என்று சொல்கிறாங்க. அல்பா அண்டத்துக்கு சிலதுண்டு, அது அஹ்லுல் லுகாக்கள்கிட்ட தெரிய வந்ததும் இல்லை, அப்படி அரபியோட பேச்சில் ஊர்ஜிதமாக ஒன்றுமே வர இல்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இது ஷாஃபி இமாம் சொன்னதாக ஒரு கிதாபில் இல்லை, ஆனால் சொன்னதாக இப்னு ஹிஷாம் என்ன செய்கிறாரு, பானத் சுஆதன் அந்த கசீதா இருக்குதானே, அப்போ அதுக்கு என்ன செய்யும் பொழுது ஷரஹ் பண்ணும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்க, ஷாஃபி இமாம் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்துல் காதிர் அல் பக்தாதி அவர்கள் அந்த ஷரஹுக்கு ஹாஷியா எழுதும் பொழுது சொல்கிறாங்க, இமாம் சுயூத்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அல்பா இவ்வளத்துல தபீர் அல்ல, இல்சாக்குரியது, இல்சாக்கு உரியது. இப்போ மசஹ்து பில் அர்தி என்றால் அல்பாவு பில் என்ன லில் இல்சாக் அப்படின்னா பூமி அவ்வளவையும் என்ன செய்யறோம் இல்லையே, பூமியில் சிலது தான் செய்கிறார். ஆனால் எனவே தான் அவங்க இல்சாக்கு தான் கொடுக்கணும், அது தபவீது கொடுக்கறதுக்கு வர இயலாதுன்னு இமாம் சுயூத்தி இமாம் சொல்லியிருக்காங்க சொல்லி அவர் ஒரு தாவீல் ஒன்று சொல்கிறாரு, அல்சிக்குல் மஸ்ஹ பி ரூசிக்கும் என்று சொல்லும் பொழுது ஐ வஹுவ யஸ்துகு பி பஅதி ஷஅரத்தின், முடியுடைய சிலதுகளை என்ன ஒரு சிலதையும் ஒரு முடியை எடுத்து அந்த முடியில கொஞ்சத்தை என்ன செய்கிறது மசூபா. அது ஷாஃபி மதப்புகாராக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா தலையில் மசூது செய்து சொன்ன உடனே நாம் அந்த முடியை எடுத்து அந்த முடியில் ஒரு முடி அதில் ஒரு தொங்கலில் தண்ணியை நிலைச்சு விட்டா இது வம்சஹு அல்லது தலாவி விட்டா வம்சஹபி ஊசிக்கு மட்டும் வருமா? இது தமிழ்லையும் வராது, அரபுலையும் வராது. தானே இது ஷாஃபி மதப்புகாராக்கள் என்ன இமாம் ஷாஃபியை தக்லீது பண்ணி செய்த விஷயம் தான் அது. எனவே அந்த பாங்கிறது தபீதுக்கு வராது என்கிறது தான் பெரும்பாலான நஹ்விங்களுடைய கருத்து. அப்போ ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னது போன்று அந்த வம்சஹு பி ரூசிக்கும் என்பதற்கு அந்த ஹதீதை மையமாக வச்சு சிலதென்று சொல்ல முடியாது என்ற அந்த இடத்துல நெற்றி முடியை கொஞ்சம் தடவி விட்டு பிறகு மிச்சத்தை இமாமாவிலே அணிஞ்சிருக்கிறார்கள், தலப்பாவிலே அணிஞ்சிருக்கிறார்கள், அதை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அது காட்டுது தலை எல்லாத்தையும் தான் செய்ய வேண்டும்ங்கிறத காட்டுது. அது பில் ஆக்சியானே அவர் ஆதாரம் பிடிச்சாரு பாஜிபில்லேருந்து, ஆனால் அவர் அந்த தலப்பாவுக்கு மேலேயும் செய்கிறாங்க கூட அது என்ன செய்ய மாவட்டத்துக்கு தகீதில் மஸ்ஹர் ராசிக்குள்ளே. சரி, அடுத்து இமாம் அபூ ஹனீஃபாவிட்ட பல ரிவாயத் இருக்குது. அதில் மஷ்ஹூரா ரிவாயத் என்றால் தலையை நாலா பிடிச்சி 3 இரணி செய்யணும், மசூ செய்யணும். இன்னொரு ரிவாயத் இருக்குது, 3 விரல் அளவு 3 விரல் தலையில் எடுத்து இந்த 3 விரல் எடுத்து
என்ன செய்யணும், மசூ செய்யணும். இன்னொரு நான் 3வது ரிவாயத் இருக்குது, முன்னுக்கு மட்டும் மசூ செய்தால் போதும்னு சொல்லி. அப்போ மஷ்ஹூர் வந்துக்கிட்டு ரிவாயத் மஷ்ஹூரான இமாம் அபி ஹனீஃபா வந்து அந்த தலையுடைய 4ல் ஒரு பகுதி. அப்போ ஷாஃபி இமாமுக்கு அவருடைய ஒத்துமைக்கு என்னன்னு சொன்னால் அந்த அந்த தலையில் ஒரு பகுதியை சிலதை மசூ பண்ணால் போதும். ஆனால் மசூங்க அந்த எவ்வளோன்னு தீர்மானிக்கிறதுல தான் ஷாஃபி இமாம் ஒரு முடியுடைய சிலதையும் செய்தால் போதும் என்று வருகின்றார்கள். இமாம் அபோடி வாங்க இல்லை, அது ஒரு மசூ செய்கிறதுக்கும் ஒரு 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 மாக்குள்ளான ஒரு அளவுண்டு வேணுமே. இனி அவர் ரூபா ஆண்டு போட்டிருக்கார், ஒரு நிஸ்பண்டு சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம என்ன தலையுடைய காவாசி. ஆனால் ராஜிஹான சொல்லணுன்னு சொன்னால் என்ன, இமாம் மாலிக் அவர்கள், இமாம் அஹ்மத் அவங்க சொன்ன தலையை முழுவதையும் என்ன செய்யணும், அப்படியோ தண்ணி எடுத்து இப்படி என்ன செய்யணும். இதுதான் அது இந்த மசாலாவில் ராஜிஹான சொல்ல. அடுத்ததாக இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய சட்டம் என்னவென்றால், இந்த ஹதீஸில் என்ன செய்யப்படவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே காதை மசூ செய்வதே சொல்லப்பட்டில்லை. அப்போ எனவே காதை மசூ செய்வது சுன்னத்து அல்ல என்கிறதை நாங்கள் இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்கிறோம். ஏனைய ஹதீஸுகள் அப்துல்லா இப்னு ஜெயித் உனஜோ போன்றவர்களுடைய ஹதீதுகள்லையும் காத மசூ செய்கிறது வரல. அப்படி வந்த ஹதீஸ் எல்லாம் என்ன லைஃபான ஹதீஸ். இமாம் புகாரி முஸ்லிம் ஆகிய இருவரும் காத மசூ செய்கிற ஹதீஸை நெஞ்சில் அவங்க கொண்டு வந்தில்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை இன்ஷா அல்லாஹ் 33வது ஹதீஸ், இப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிற 30வது ஹதீஸ், இன்ஷா அல்லாஹ் 33வது ஹதீஸில் அதை பற்றிய விவரங்களை நாங்கள் படிப்போம். அடுத்ததாக இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய ஒரு சட்டம் என்னவென்றால், 2 கால்களையும் கஸ்லுல் கதமைன், 2 கால்களையும் கழுக வேண்டும். 2 கால்களையும் கழுக வேண்டும். இது கழுகுகிறது வாஜிபண்டு தான் 4 இமாம்களும் 4 இமாம்கள் இல்லாத அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த ஆயத்தில் எப்படி வருது, ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுகுங்கள், ஐதியக்கும் இதில் மராஃபிக், முழங்கால் வரைக்கும் என்ன செய்யும், முழங்கை வரைக்கும் உங்களுடைய கையை கழுகுங்கள். பிறகு வம்சஹூ பிரூசிக்கும், உங்களுடைய தலையை மசூ செய்துங்கள். பிறகு அர்ஜுலக்கும் இதில் கஅபைன், அர்ஜுலக்கும் இதில் கஅபைன். அப்போ இந்த அர்ஜுலக்கும் என்கிறது எங்கே அத்துஃபண்டு சொன்னால் உஜூஹக்கும் வ ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் இதில் கஅபைன். அந்த அந்த இந்த இந்த ஜும்லாவுக்கு இடையில தான், இந்த ஜும்லாட ஒரு பகுதிக்கு இடையில தான் வம்சஹூ பிரூசிக்கும், உங்களுடைய தலையை மசூ செய்துங்கள் வந்திருக்கிறது. அப்போ அஹ்லு சுன்னாக்கள் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள் இந்த அர்ஜுலக்கும் என்கிற அந்த கிராத்தின் பிரகாரம் அந்த அர்ஜுலக்கும் என்கிறது நஸ்பு, அது உஜூஹக்கும் ஐதியக்கும் அர்ஜுலக்கும், எனவே கழுகிறது வாஜிபு என்று சொல்கிறார்கள். அப்போ வேறொரு கிராத்தில் அர்ஜுலிக்கும் என்று வந்திருக்கிறது என்று சொன்னால், அப்போ வம்சஹூ பிரூசிக்கும் அர்ஜுலிக்கும் என்று வருமே. அப்போ எனவே தலையை மசூ செய்யுங்கள், காலையும் மசூ செய்யுங்கள் என்று வருமே என்பதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். அது அந்த கிராத்தில் அருஜூலிக்கும் என்று ஜர்ரு வந்து நிறுத்துக்கின்றால் முஜாவராக்காக வண்டி ரூசிக்கும் எங்களுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறதுனால, இப்போ அது அஸ்லன் வர வேண்டியது உஜூஹக்கும் ஐதியக்கும் அர்ஜுலக்கும். அப்போ ஆனால் அந்த அர்ஜுலக்கும்ங்கிறது ரூசிக்கும் முஜாவரா பக்கத்தில் வந்திருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற அந்த யாராப் எடுத்து இங்கே கொடுத்திருக்குது. எனவே அந்த சொல்லில் தான் அது ஜர்ரு வந்திருக்க தவிர கருத்தில் அந்த உஜூஹக்கும் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் என்று வரும் என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதில் பெரிய சர்ச்சை பல காலமாக என்ன தாபியங்கள் காலத்திலிருந்து பெரிய ஒரு சர்ச்சையாக தான் இருக்கிறது. அப்போ இதில் ஷியாக்கள் ஷியாக்கள் 2 பேர் இருக்காங்க, ஷியா இமாமியா உண்டு, ஷியா ஜெய்தியா. ஜெய்தியாக்கள் அஹ்லு சுன்னாக்களோட சேர்ந்து தான் சொல்கிறாங்க அது கழுகத்தான் போகணும். ஆனால் ஷியாக்கள் சொல்கிறாங்க இல்லை, அதை தடவினால் கழுக தேவையில்லை, தண்ணி எடுத்து தடவி விட்டால் போதுமானது என்று அவர்கள் சொல்கிறாங்க.
அவங்க ஆதாரம் பிடிக்கிறேன்னு வாரு ஜூலிக்கும் என்று என்ற கிராத்தை ஆதாரம் பிடிக்கும். அவங்க சொல்கிறாங்க வேற ஒரு கிராத்தில் வருகிறது பிருசிக்கும் வாரு ஜூலிக்கும், தலையையும் மசுகு பண்ணுங்கள், அடுத்ததாக உங்களோட கால்களையும் மசுகு பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இதில் உள்ள ஒரு அஹ்லு சுன்னாக்களுடைய அந்த 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 ஜவாப்னு சொல்கிறாங்களே அர்ஜுலிக்கும்ங்கிறதுக்கு கசுர் வந்திருக்கிறது, ஜர்ரு வந்திருக்கிறது, ரூசிக்கும் மண்டத்தில் முஜாவராங்கிறதுல ஒரு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன சிக்கல் என்றால் அந்த அந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஒன்றுக்கு உரிய யாராப் எங்கே கொடுக்குறாக இருந்தால் இந்த அம்னி மினல் இல்திபாஸ் வேறொன்றோட என்ன செய்யப்படாது, இல்திபாஸாக ஒரு இதுலையாண்டு ஒரு சர்ச்சை வரக்கூடாது. அந்த டைமுக்கு தான் முஜாவராக கொடுக்கும், அந்த டைமுக்கு தான் என்ன செய்யணும், முஜாவராக கொடுக்கும். உதாரணமாக சொல்லுவாங்க ஜுஹுரு தப்பின் ஹரிப், அதாவது தப் என்று சொன்னால் உடும்பு பொந்தின் என்ன அழிந்து போன அல்லது பாலாய் போன உடும்பின் பொந்து, ஜுஹ்ரு லப்பின் ஹரிப். இப்போ ஜுஹ்ருங்கிறதால் பொந்து, லப்பின் அப்போ முலாஃபிலை உடும்பின் என்ன எப்படி அந்த ஜுஹ்ருக்குரிய எப்படிப்பட்ட அந்த பொந்தல் சொன்னால் ஹரிபுன் என்று வரணும். ஏன்னா ஜுஹ்ருங்கிறதுக்கு நாங்கள் என்னையா வரும்போது சிஃபத்தாக வரும் பொழுது அப்போ என்னையா வரணும், அது ஹரிபுன்னு வரும். ஆனால் தப்பின்ங்கிறது என்ன செய்யறதுனால ஜர்ரு செய்யப்பட்டதுனால ஹரிபின் என்று வருது. அப்போ ஜுஹ்ரு தப்பின் ஹரிபின் ரெண்டு வருகுது. ஆனால் முறைக்கு வரணும் ஜுஹ்ரு தப்பின் ஹரிபுன் என்று. அப்போ ஹரிபின் என்று சொல்றது தப்பின் என்பதற்கு என்ன செய்யறதுனால பக்கத்தில் இருக்கிறதுனால. அப்போ ஹாதா ஜுஹ்ரு தப்பின் ஹரிபின், இது ஒரு பாலடைந்த உடும்பின் பொந்து என்று நாங்கள் சொல்லும் பொழுது, இப்போ ஜுஹ்ருங்கிறது ஹபர் ரஃபா செய்யப்பட்டிருக்குது, ஜுஹ்ரு தப்பின். அப்போ ஹரிபுன் என்று தான் வரணும், என்றால் ஜுஹ்ருக்கு சிஃபா. ஆனால் அது என்ன பக்கத்தில் லப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன செஞ்சிருக்குது, அது அதனுடைய ஜர்ரை இது எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல என்ன இல்லை, இல்திபாஸ் இல்லை, முஜாவரா கொடுத்ததுனால என்ன இல்லை, ஒரு ஒரு இல்திபாஸ் ஒன்று இல்லை. இப்போ இல்திபாஸ் எப்படி வரல, இப்போ தப்புக்கு சிவத்தா கொடுக்க இல்லாது ஹரிபங்கிறது. ஏனென்றால் உடும்பு பாலடைகிறது இல்லையே, அதனுடைய பொந்து தான் பாலடைகிறது. அப்போ இங்கே அம்னுல் இல்திபாஸ். ஆனால் அப்படி ஆயத்தில் இல்லை, அப்படி ஆயத்தில் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த அரபு பாஷையில் அப்படி சொல்வதாக இருந்தால் அம்னுல் இல்திபாஸ், இந்த இல்திபாஸ் வந்துட்டு இப்போ இப்போ பக்ஸலு உஜூஹக்கும் ஐதியக்கும் அர்ஜுலக்குமா ரெண்டு கழுகுறேன்னு சொல்றியா, இல்லாட்டி வம்சஹு பிரூசிக்கும் அருஜுலிக்கும் என்று சொல்லி அதுக்கு ஜர்ரு பண்ணி நாங்கள் என்ன செய்கிறதாங்கிறது ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு இந்த விஷயத்தில். அதோட ஒரு ஜும்லா ஜதீதாவும் வந்துட்டு. இப்போ உஜூஹுக்கும் ஐதிக்கும் மினல் மராஃபிக்கு என்று மினல் மராஃபிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வஸ்ஃபோ சிவத்தோ அப்படியே வரல, வம்சஹு பிரூசிக்கும் என்று ஒரு ஜும்லாவே நெஞ்சிட்டு வந்துட்டு. அப்போ திருப்பி அர்ஜுலக்குமா கூட இந்த இல்திபாஸ் ஒன்று என்ன செய்ய ஏற்படுது. இப்போ எனவே தான் இந்த அஹ்லு சுன்னாக்கள் சிலாக்கள் தாபியங்கள் சிலாக்கள் வந்து மசல் செய்யலாம் என்று சில சலபுகள் சொல்லியிருக்கிறாங்க என்று சில ரிவாயத்து வருகிறது. உதாரணத்துக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட இது இதில் வருகிறது, தஃப்சீர் தபரியில் வருகிறது, நஸலல் குர்ஆனு பில் மஸ்ஹ், குர்ஆன் வந்து என்னது மசு செஞ்சால் வந்துச்சு, ஒஸ் சுன்னத்து அல் கஸ்ல், ஆனால் சுன்னாவில் தான் என்ன கழுகுனேன்னு வந்துருக்கேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால்
அவர் அனுசலிதாரத்தில் விளக்கம் கொடுக்காங்க. குர்ஆனில் மஸ்ஹண்டா இருக்குது, அந்த மஸ்ஹுக்குரிய விளக்கம் தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி. ஆனால் அதில் இப்னு கஸீர் ஹாதா இஸ்னாதுன் ஸஹீஹ்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதில் முஹம்மல் இருக்கிற ஒவ்வொரு செய்யுள் ஹிஃப்ஸ். அதே போல் வேறொரு ரிவாயத்தும் அனஸ் அவங்களை தொட்டு வருகிறது. அதுவும் இப்னு கஸீர் ஸஹீஹ்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் ஹுமைதுடைய அனா இருக்குது. ஆனால் பைஹக்கிமான்னு சொல்கிறாங்க. அவங்க இமாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்கார் பண்ணது என்னத்தை என்று சொன்னால், கிராஅத்தை தான் கழுகுறத்தையா இல்லை என்றால், ஹஜ்ஜாஜ் சக்கபி ஒரு குத்பா ஒன்று செய்யக்குள்ள யக்ஸிலு உஜூஹக்கும் ஐதியக்கும் இல் மராஃபிக் வக்ஸிலு அர்ஜுலக்கும் என்று சொல்லியிருக்கார். அப்போ சொன்னோடனே இப்போ அவர் விளங்கிக்கிட்டார். இந்த வக்ஸுலுங்கிறதும் வக்ஸுலு அர்ஜுலக்கும்ங்கிறதும் கிராத் என்று விளங்கித்தான் அவர் என்ன அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னதாக இமாம் பாஹிக்கு அவருடைய பேச்சுக்கு ஒரு தஅவீல் ஒன்றை கொடுக்குறாங்க. ஆனால் வேறு ரிவாயத்து அனஸ்ல தொட்டு வந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வாராரு, உதவி செஞ்சுட்டு வராரு. அவர் என்ன காலில் ஒரு நகம் அளவு கழுகுப்படலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஜி ஃபஹ்சின் உதுவக், எனவே நீங்கள் திருப்பி போய் என்ன செய்யுங்க, அதை என்ன ஒழுங்காக உதவி செஞ்சு வாங்கன்னு சொல்லி. அப்போ இதில் அந்த அப்போ மசகு பண்ணுறதான் போதுமென்று இருந்தால், அந்த ஒரு நகம் கழுகுப்படாமல் இருந்ததுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அது திருப்பி அனுப்பிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஹதீஸை பைஹக்கி ருவாத்துல் ஹதீஸ் குல்லுஹும் சிகாத் முஜ்மவுன் அலா அதாலத்திஹிம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இமாம் அஹ்மத் அதை ஹதீஸ் முன்கர்னு சொன்னாங்க. அதே போன்று அபூ தாவூதும் வஹாதல் ஹதீஸ் லைஸ பிமாரூஃப் என்று வலம் யர்வி இல்லா வஹ்பன்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்னு அதி இது யார் ஜரீர் இப்னு ஹாசிமுடைய மனாக்கீரில் உள்ளது என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த இஸ்னாத்தில் வந்திருக்கிற என்ன இந்த ஜரீர் இப்னு ஹாசிம்ன்றது இப்னு வஹப் மட்டும்தான் அறிவிச்சிக்கிறேன்னு சொல்லி என்ன தபரானி சொல்கிறார். அப்போ எனவே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தாங்க, தடவு மாதிரி காலை தடவை சொன்னாங்க என்ற ரிவாயத்தில், 2 ரிவாயத்திலையும் சஹியான ரிவாயத்துகள் இல்லை. இப்னு கஸீர் சஹின்னு சொன்னதுக்கு சஹியா ரிவாயத்து. அதே போல் இப்னு அப்பாஸ் அவங்களும் என்ன செஞ்சதாக, மஸ்ஹு செய்ததாக சொன்னதாக என்ன ஒரு ரிவாயத்து வருகிறது. கால இப்னு அப்பாஸின் அல் உது மஸ்ஹத்தானி வகஸ்லத்தான், 2 தடவை மஸ்ஹு பண்ணுறது, 2 தடவை கழுகுறது. அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது 4, சரிதானே? அப்போ முகத்தை கழுகுறது, கையை கழுகுறது, அப்போ 2 கழுகுறது, அப்புறம் தலையை மஸ்ஹு செய்கிறது, காலமும் செய்கிறது, 2 மஸ்ஹு. அதில் சனது ஸஹீஹ். ஆனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அம்ர் இப்னு தீரான்கிட்ட இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிற ரிவாயத்தான் அது. ஆனால் இப்னு உயைனா அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அது இப்னு அப்பாஸுடைய சொல்லல்ல, இக்ரிமாவுடைய சொல்லாக ரிவாயத் செய்திருக்கிறார். அதுதான் அஸஹ். எனவே இப்னு அப்பாஸ் அவங்களும் கால தலை வச்சுருந்தாங்கன்ற ரிவாயத்து என்ன இல்லை, சஹியானதல்ல. அது அந்த ரிவாயத்தில் உள்ள இஹ்திலாஃப், அந்த இஹ்திலாஃபில் அது மஹ்ஃபூதன் என்றால் அது இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய இக்ரிமாவுடைய கருத்தை தவிர இப்னு அப்பாஸ் அவங்களுடைய கருத்து அல்ல. இது சஹாபாக்களை பொறுத்தளவில். ஆமிர் ஷாபி என்பவரும் இணைஞ்சிருக்கிறாரு, இந்த மஸ்ஹு செய்ய சொல்லியிருக்கிறாரு என்று ஒரு ரிவாயத்தோடு தபரியில் வருகிறது. நஸல ஜிப்ரீலு பில் மஸ்ஹ், ஷாபி சொல்கிறாரு, குர்ஆன் ஜிப்ரீல் இறங்குனது தடவை சொல்லித்தான் என்று. ஏன்னா அலா தரா அன்ன தயம்மும் ஐயம் சஹமாக்கான கஸ்லன் ஒ யுல்கி மாக்கான மஸ்ஹன். இப்போ தயமம் செய்யக்குள்ள என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த முகத்தை கழுகுறதுக்கு பதிலாக கையை கழுகுறதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், நாங்கள் 2க்கும் மஸ்ஹு செய்கிறோம், முகத்தையும் கையை. ஆனால் மற்றதை விட்டுருச்சா, ஏன்னா அது 2 மஸ்ஹு செய்கிறது தானே. அவர் பழக்கம் கொடுக்க எது அந்த தலையும் காலும் என்ன செய்கிறது, மஸ்ஹு செய்கிறது. எனவே அதை பற்றி தயமும் பேசப்படலை. இது 2 தான் கழுகுற, அது 2 தான் மஸ்ஹு செய்கிற என்று சொல்லி ஆமிர் ஷாபி ஒரு விளக்கம் கொடுத்ததாக ஒரு ஹதீஸ் ஒன்று நெஞ்சிருக்குது, வந்திருக்குது. அப்போ இதுதான் சலகுல தொட்டும் சம்பந்தமாக வந்த முக்கியமான ரிவாயத்துகள். அப்போ இப்படி ஒரு ஹிலாஃப் இருக்கிறதுனால இந்த ஆயத்தில் உள்ள சர்ச்சை,
கிராத்தில் உள்ளதும் வார்ஜுலக்கும்ங்கிறதா வார்ஜுலிக்கும்ங்கிறதா என்று சொல்லி. அப்போ இந்த அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய வார்ஜுலக்கும்ங்கிற கிராத்து அதில் சரி, இப்போ அதில் பிரச்சனை இல்லை. வார்ஜுலக்கும் அண்டு அதை ஐதியக்கும் வார்ஜுலக்கும் வரும். ஆனால் கால மசூ செய்கிறாக்கள் சொல்கிற விளக்கம் என்ன என்றால், இப்னு ஹஸ்ம் போன்றவர்கள் சொல்கிற என்ன என்றால், ஆயத்து மசூ செய்யத்தான் வருகிறது, ஆனால் அது இந்த ஆயத்து மாற்றப்பட்டு போய்விட்டது. வம்சஹு பிரூசிக்கும் அர்ஜுலக்கும் இதழ் காபை, இது என்ன, அது இந்த ஆயத்து இந்த ஆயத்தில் கால மசூ செய்யணுங்கிறது மாற்றப்பட்டு, அது ஒரு ஆயத்துன்னு சொல்லுவாங்க, அதை நான் சொல்லுவேன். அப்போ அவர் கொடுக்குற விளக்கம் என்ற அர்ஜுலக்கும் நஸ்பு வந்திருக்கிறது, ஐதியக்கும் இல்லை அத்து செஞ்சல்ல. வம்சஹு பிரூசிக்கும்ங்கிறது அது நஸ்புடைய மஹல்லில் இருக்குது. ஏன்னா அந்த வம்சஹு ரூசக்கும் தான், அது வம்சஹு உங்கள் தலையே கழுகுங்கள். அப்போ அது மஹல்லோட, அது நஸ்புடைய மஹல்ல இருக்குது. அந்த மஹல்லில் அத்து செய்யப்படுது, சொல்லில் அத்து செய்யாமல் பிரூசிக்கும் என்று அர்ஜுலிக்கும் என்று அந்த லெஃப்டில் என்ன செய்யாமல் அந்த அத்து செய்யாமல் மஹல்லில் அத்து செய்யப்பட்டிருக்கு. எனவே கிராத்து எப்படி வந்தாலும் அர்ஜுலக்கும் என்று வந்தாலும் ரூசிக்கும் உள்ளதான் அத்து செய்யப்படும், அர்ஜுலிக்கும் என்று கசுறு வந்தாலும் ரூசிக்கும் உள்ளதான் அத்து செய்யப்படும். அப்போ அர்ஜுலக்கும் என்றால் ரூசுடைய மஹல்லில் அத்து செய்யப்படும், அர்ஜுலிக்கும் என்றால் ரூசி சொல்லில் செய்யப்படும் என்று சொல்லி ஆயத்து மசுகளை தான் அறிவிக்குது என்கிறது தான் யார் இமாம் இப்னு ஹஸ்ம், இமாம் அத்-தஹாவி போன்றவர்கள் நிலைப்பாடு. அந்த வேறொரு ஹதீஸ் ஆதாரமாக கொள்கிறாங்க. அந்த ஹதீஸ் தான் நசஹ ஹாதிஹில் ஆயாண்ட இந்த மஸ்ஹுல் காபை என்ன செய்யும், மஸ்ஹுல் ரஜுலைனுங்கிறத நஸ்ஹு பண்ணிட்டு மாற்றிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க இதுக்கு என்ன ஆதாரமாக, இப்போ அதுக்கு முதல் நாங்கள் பார்ப்போம். அவங்க ஆதாரமாக சொல்கிறது ரெண்டு பேரும் என்னன்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் புகாரியில் வருது. இப்னு ஹஸ்ம் சொல்கிற வாதம், தஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின் ஸாஃபர்னாஹு, நாங்கள் ஒரு பிரயாணத்தில் போயிருந்தோம், அதில் கொஞ்சம் பிந்திட்டோம். ஃபஅத்ரக்னாஹு ரசூலுல்லாஹ் வகத் அர்ஹகன ஸலாத்துல் அஸ்ர் வனஹும் நதவத்தா. அப்போ நாங்கள் தொழுகை நெருங்கிட்டு நாங்கள் உது செஞ்சு கொண்டிருந்தோம். ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா, நாங்கள் எங்களுடைய கால்களிலே தடவ ஆரம்பித்தோம். ஃபனாதா பிஅலா சௌதிஹி, ரசூலுல்லாஹ் அவங்க உயர்ந்த சத்தத்தோடு சொன்னாங்க, வைலுல்லில் ஆகாபி மினன்னார், இந்த குதிகாலுக்கெல்லாம் நரகத்தால் நரகம் உண்டாகுவதாக என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ இப்னு ஹஸ்ம் சொல்கிறார் என்ன என்றால், அப்போ ஆரம்பத்தில் ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா, என்னோட கால்களை நாங்கள் மசூ செய்ய ஆரம்பித்தோம், ரசூல் தான் கழுகோணும், வைலுல்லில் ஆகாபி மினன்னார் என்று சொல்லி இதை நாங்கள் கழுக சொன்னாங்க என்று அவங்க என்ன செய்கிறாங்க, கழுக சொல்லி அந்த முந்திருந்த சட்டத்தை மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாதம் தவறானது. ஏனென்று சொன்னால், இந்த ரிவாயத்தில் வேறு ரிவாயத்தில் வருது, ஆகாபுகும் தலூஹு லம் யமஸ்ஸஹல் மாஹு, முஸ்லீமில் வந்திருக்கு 241. அவங்களுடைய என்ன அந்த ஆக்காபுகள், அவங்களுடைய குதிகால் நல்லா தெளிவாக தெரிகிறது, தண்ணி படாமல். அப்போ எனவே ரசூலுல்லாஹ் அவங்க அங்கே வைலுல்லில் ஆகாபினன்னார், நரகம் உண்டாகும் என்று சொன்ன நோக்கம் என்ன என்றால், ஒழுங்காக கல்களில் என்றதுக்காக வேண்டியதான் தவிர என்ன செய்யல, மசூ செய்கிறத இருந்து கழுகுணத்துக்கு மாற்றினது இல்லை. அடுத்து அப்படித்தான் இருந்தால் ஃபகுன்னாண்டு வரும், ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினான்னு வராது, ஃபஜஅல்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினா வரும், ஃபகுன்னா நம்ஸஹு அலா அர்ஜுலினான்னு சொன்னால் அப்போ நாங்கள் இந்த முந்தி மசூ பண்ணி செஞ்சு கொண்டு இருந்தோம், அதை ரசூலுல்லாஹ் மாற்றினு வரும். இது அப்படியே இல்லையே, ஃபஜஅல்னா நாங்கள் மசூ செய்ய ஆரம்பித்தோம் என்று தான் வருது. அப்போ எனவே இந்த வகையிலையும் இந்த ஹதீஸை நாசிகாக லில் ஆயாவாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்போ அடுத்த விஷயம் என்ன என்றோன்னா, ஜும்ஹூர்கள் ரெண்டுக்கு இடம்பாடாக இருக்கிறதுனால, அப்போ ஆயத்து ரெண்டுக்கும் இடம்பாடாக இருக்கிறதுனால எந்த ஆதாரத்தை வைத்து அஹ்லு சுன்னாக்கள் கழுகோணும் என்று சொல்கிறாங்க என்றால், அவங்க இதே ஹதீஸைத்தான் வைலுல்லில் ஆகாபி மினன்னாருங்கிற ஹதீஸை என்ன செய்கிறாங்க,
ஆதாரமாக கொள்கிறாங்க. முந்தி நான் சொன்ன ஹதீஸ். இப்போ அதில் அதை நாசிகாக எடுக்க முடியாது. அது இந்த ரசூலுல்லாஹ் அவங்க நெஞ்சிக்கிறாங்க காலை ஒழுங்காக கழுவுமாறு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு இது புகாரி முஸ்லீம் வருகிறது, அஸ்பிகுல் உது, உதுவை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒழுங்காக செய்யுங்கள் என்று அபூ ஹுரைரா சொல்லி ஃபைன் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வைலுல் லில் அகாபி மினன் நார். அப்போ இந்த ஹதீதையும் அஹ்லு சுன்னாக்கள் என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக கொள்ளாங்க. இன்னும் போகிற சில ஹதீதுகளும் வருகிறது. ஆனால் அதில் சிஹத்தி கலாம் அதை பற்றிய விவரங்கள் நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதுதான் அந்த கால கழுகுறது சம்பந்தமாக உள்ள சர்ச்சைகள். அடுத்தது இன்னொரு ஹதீஸையும் மசு செய்கிறாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆதாரமாக கொண்டிருக்கிறாங்க. இமாம் அஹ்மதில் வாரது வமஸஹ பிரஅஸிஹி வலஹ்ர கதமைஹி, தலையை மசு செய்து அந்த பாதத்தின் மேற்பகுதியை மசு செய்தார்கள்ன்றது. இப்போ அந்த ஹதீஸும் லைஃபான ஹதீஸு. ஏனென்றால் அந்த 2 இடத்துல முர்சல் ஹஃபியா இருக்குது. நான் அதை தெளிவாக என்ன இதை பற்றி விவரங்களை எழுதிக்கணும். அந்த ஹதீஸ் லாயஸிஹ். இன்னும் கொஞ்சம் பேர் அந்த மஸஹங்கிறது ஆயத்தில் நாங்கள் தடவுறதுதான் என்று வைத்து கொண்டாலும் அர்ஜுலிக்கும் என்று வந்தால், அர்ஜுலிக்கும் அந்த மசூ செய்யும் என்று வந்தால் அது லேசாக கழுகிறத குறிக்கும். ஏன்னா அரபிகள்கிட்ட வந்துக்கிட்டு என்ன செய்கிறது, அந்த லேசாக இதுக்கும் என்ன செய்வாங்க, பாவிப்பாங்கன்னு சொல்லி அஹ்மதில் உள்ள ஒரு ரிவாயத்தை ஃபமஸஹ யதைஹி வذراعைஹி வவஜ்ஹஹு வரஸஹு வர்ஜிலைஹி என்று வந்திருக்கு. அப்போ கையை கழுகினார்கள், முழங்கையை கழுகினார்கள், மூத்த கழுகினார்கள், தலையை அந்த கழுகுறாங்கள தடவினார்கள். அப்போ எல்லாத்துக்கும் தடவினார்கள் வந்திருக்குது. அப்போ எனவே அப்போ யாரும் சொல்கிறல்ல கையை மசூ செய்யலாம், மூத்த மசூ செய்யலாம்னு யாரும் சொல்கிறல்ல. அப்போ எனவே இந்த நோக்கம் அல் ஹஸ்லுல் ஹஃபீஃப், மெதுவாக கொஞ்சம் போல லேசாக கழுவுறது, லேசாக கழுவுறதை குறிக்கும் மஸ்ஹங்கிறது அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதை பற்றி விவரங்கள் எழுதிக்கிறோம், பார்த்துக்கோங்க. வபில்லாஹி அத்தௌஃபீக்.